Hey guys, this is day 3 of daily 10 workup from the editorial. First word, pervasive. Parts of speech, adjective. Meaning வந்து spreading widely throughout an area or group. Example, alcohol is still a pervasive problem. Synonyms, ubiquitous, widespread, omnipresent. இது வந்து ubiquitous. ஆக்சுவலாக இந்த வேர்ட் நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம். ஸோ பெர்வாசிவ்னா என்னது, எல்லா ஏரியாலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாட்டி கூட எல்லா இடத்துலையுமே அது வைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து பெர்வாசிவ்னு சொல்லுவோம். ஆண்டனியம்ஸ் வந்து ரேர், லிமிட்டட், லோக்கலைஸ்டு. ரேர், லிமிட்டட், லோக்கலைஸ்டு. செகண்ட் வேர்டு எக்ஸாசர்பேட். இதுவும் நம்ம நேற்றே பார்த்தோம், இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ பெர்வாசிவ், இம்பார்ட்டண்டான வேர்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸாசர்பேட். எக்ஸாசர்பேட்டும் இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ப் மீனிங் டு மேக் அ ப்ராப்ளம் ஆர் சிச்சுவேஷன் வேர்ஸ். ஸோ ஒரு பேட் சுச்சுவேஷன் இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை இன்னும் வேர்ஸ் பண்ணுறது, இன்னும் மோசமாக்குறது வந்து எக்ஸாசர்பேட்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், லவுட் நாய்ஸஸ் காஸ்ட் அன் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் ஹிஸ் ஹெட் பெயின். ஆல்ரெடி ஹெட் பெயின்ன்றது ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அப்போ அதை இன்னும் ஆல்ரெடி தலைவலிச்சிட்டு இருக்கு, இன்னும் லவுடான நாய்ஸ் கேட்டால் என்ன ஆகும், இன்னும் அந்த பெயின் டீப் ஆகும்ல. ஸோ அதை எக்ஸாசர்பேஷன். ஸோ சினானியம்ஸ் வந்து அக்ரவேட், வேர்சன், இன்டென்சிஃபை. அக்ரவேட்டும் இம்பார்ட்டண்டான வேர்டு. ஆண்டனியம்ஸ் அலிவியேட், மிட்டிகேட். அது மாதிரி அலிவியேட்டும் இம்பார்ட்டண்டான வேர்டு. அலிவியேட்னா என்னது, பெயினை டிக்ரீஸ் பண்ணுறது. எக்ஸாசர்பேட், அக்ரவேட்னா பெயினை இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், அண்டர்மைன். அண்டர்மைன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ப் டு வீக்கன் ஆர் டேமேஜ் கிராஜுவலி. ஷி ட்ரைடு டு அண்டர்மைன் மை அத்தாரிட்டி அட் ஒர்க். சினானியம்ஸ் எரோட், சப்வர்ட், இம்பேர். ஆண்டனியம்ஸ் ஸ்ட்ரென்தன், போல்ஸ்டர், ரெயின்ஃபோர்ஸ். ஸோ அண்டர்மைன் ஆனது வீக்கன் பண்ணுறது, இல்லை ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணுறது. தேர்ட் வேர்ட், ஃபோர்த் வேர்ட், இம்பிட்டஸ். இம்பிட்டஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன் மீனிங் அ ஃபோர்ஸ் தட் மேக் சம்திங் ஹேப்பன் மோர் குவிக்லி. ஸோ இப்போது ஹர் போல்டு ஸ்பீச் கேவ் ஃப்ரெஷ் இம்பிட்டஸ் டு த என்வாயன்மெண்டல் கேம்பெயின். ஸோ நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுக்கும் போது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னா அது பேர் தான் இம்பிட்டஸ். சினானியம்ஸ் மோட்டிவேஷன், ஸ்டிமுலஸ், கேட்டலிஸ்ட். ஆண்டனியம்ஸ் ஹிண்ட்ரன்ஸ், அப்டக்கிள். இது என்னது, ஒரு ஆக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இம்பிட்டஸ். பட் அதுக்கு ஆப்போசிட் என்னது, ஒரு விஷயத்த செய்ய விடாமல் தடுக்கிறது. ஸோ அப்டக்கிள், ஹிண்ட்ரன்ஸ். ஃபிஃப்த் ஒன், அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டியோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன் மீனிங் டிஃபிகல்ட்டிஸ், மிஸ்ஃபார்ச்சூன். மிஸ்ஃபார்ச்சூன்னா அன்லக்கி. எக்ஸாம்பிள், he showed great courage in the face of adversity. ஸோ அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்த போதும் அவன் வந்து குட் கரேஜ் தான் காட்டினான். ஸோ சினானியம்ஸ் ஹார்ட்ஷிப், ஸ்ட்ரகிள், டிஸ்ட்ரெஸ். ஆண்டனியம்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டினா லக். ஸோ சக்ஸஸ், ஃபார்ச்சூன். சிக்ஸ்த் வேர்ட், ரெக்லெஸ். ரெக்லெஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ் மீனிங் வித்தவுட் திங்கிங் ஆர் கேரிங் அபவுட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் செய்யும் போது அதுக்கு என்ன, அதோட பின்விளைவு என்னன்றதை யோசிக்காமல் திங்க் பண்ணாமல் செய்கிறது வந்து ரெக்லெஸ். ஷி வாஸ் அ குட் ரைடர் பட் வெரி ரெக்லெஸ். சினானியம்ஸ் கேர்லெஸ்னஸ், ஹீட்லெஸ், ரேஷ். ஆண்டனியம்ஸ் வந்து காஷியஸாக இருக்கிறது, கேர்ஃபுல், ப்ருடென்ட். செவன்த் ஒன், இன்டிஸ்பியூட்டபிள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ் மீனிங் அனேபிள் டு பி டிஃபிட்டட், சேலஞ்ச் ஆர் டெனியட். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த வேர்டு தான். ஸோ ஒருத்தவங்க வந்து அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களை டிஃபீட்டே பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து இன்டிஸ்பியூட்டபிள். ஸோ த டிடக்டிவ் ஃபவுண்ட் இன்டிஸ்பியூட்டபிள் ப்ரூஃப் தட் சால்வ்டு த கிரைம். ஸோ சினானியம்ஸ் அன்குவெஷனபிள், அன்டெனியபிள், இர்ரெஃப்யூட்டபிள். ஆண்டனியம்ஸ் டிபேட்டபிள், குவெஷனபிள், டிஸ்பியூட்டபிள். எய்த் வேர்ட், denounced. Parts of speech verb meaning publicly declare to be wrong or evil. ஸோ பப்ளிக்காக இது தப்பு இல்லை ஈவல்னு சொல்கிறது denounced. எக்ஸாம்பிள், போத் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் denounced the new policy as unfair and harmful. Synonyms, condemned,
ஸோ கோர்ட்டில் கண்டெம் பண்ணுவாங்களா. ஸோ அண்ட் கிரிட்டிசைஸ்ட், சென்சர்டு. ஆண்டனியம்ஸ் praised, endorsed, commended. Again, important word, endorsed. Ninth word, dismantling. Parts of speech, noun, meaning the process of taking apart or disassembling something. Like என்ன பிரிக்கிறது, dismantle பண்ணுறது. ஸோ ரோபோட்லாம் dismantle பண்ணுன்னு சொல்லுவோமா. ஸோ disassembling. Example, the workers started dismantling the old stage after the concert ended. Synonyms, demolition, disassembling, breaking down. Antonyms, construction, assembling, and building. 10th word, fostering. Fostering, parts of speech, verb, meaning the capacity to recover quickly from difficulties. ஸோ ஒரு கஷ்டம் இருக்குது, அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிற அந்த கெப்பாசிட்டி பேர் fostering. She is fostering a puppy from the local shelter. And synonyms, endurance. Again, endurance is the important word. என்டியூரன்ஸ்னா என்னது, என்டியூரன்ஸ் அவங்களுக்கு பெரிய என்டியூரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்ன, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி நார்மலாக அதுலேருந்து கடந்து அந்த ஃபேஸை கடந்து வந்துடுவாங்க. ஸோ அதான் என்டியூரன்ஸ். ஸோ டஃப்னஸ், அடாப்டபிலிட்டி. ஆண்டனியம்ஸ் வந்து ஃப்ரெஜிலிட்டி. ஸோ இது இம்பார்ட்டன்டான வேர்டு. எக்ஸாம்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுலாம் எக்ஸாம்ஸில் இதுவரை வந்திருக்கு. ஸோ வீக்னஸ், வல்னரபிலிட்டி. ஸோ ரிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, ஃபர்ஸ்ட் வேர்டு பெர்வாசிவ். பெர்வாசிவ்னா என்னது, த்ரோட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்னது, பாக்டீரியா. எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெர்வாசிவ்னா ஒரு ஏரியாவில் இல்லை ஒரு குரூப்பில் த்ரோட் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. ஸோ செகண்ட் வேர்ட் எக்ஸாசர்பேட். எக்ஸாசர்பேட்னா ஆல்ரெடி ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க சுச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் பண்ணுறது, இன்னும் மோசமாக்குறது வந்து எக்ஸாசர்பேட். ஆப்போசிட் வந்து அக்ரவேட் அண்ட் அலுவியேட். அகெயின் இம்பார்ட்டண்டான வேர்ட். தேர்ட் அண்டர்மைன். அண்டர்மைன்னா வீக்கன் இல்லை டேமேஜ் கிராஜுவலி. ஃபோர்த் வேர்ட் இம்பிடஸ். இம்பிடஸ்னா என்னது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து கொடுக்கும் போது ஒரு ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மோட்டிவேஷன், கேட்டலிஸ்ட், அதை வந்து இம்பிடஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டினா என்னது, டிஃபிகல்ட்டிஸ், மிஸ்ஃபார்ச்சூன், கஷ்டம் அந்த ஃபேஸ் சொல்லுவோம்ல, ஹார்டான ஃபேஸ் வந்து அட்வர்சிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன் ரெக்லெஸ். ரெக்லெஸ்னா அஃப்கோர்ஸ் கேர்லெஸ். ரெக்லெஸ்னா கேர்லெஸ். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் இன்டிஸ்பியூட்டபிள். டிஸ்பியூட்டபிள்னா அவனை டிஃபீட் பண்ணிடலாம். இன்டிஸ்பியூட்டபிள்னா நான் ஆப்போசிட், அவனை டிஃபீட் பண்ணவே முடியாது, அன்ஏபிள் டு பி டிஃபீட்டட். எய்த் ஒன் டினவுன்ஸ்டு. டினவுன்ஸ்னா அது அனௌன்ஸ்டுனா பப்ளிக்காக எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது அனௌன்ஸ்டு. டினவுன்ஸ்டுனா ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறது டினவுன்ஸ்டு. நைன்த் ஒன் டிஸ்மேண்ட்லிங். டிஸ்மேண்ட்லிங்னா என்னது, நம்ம ரொபோட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். டிஸ்மேண்ட் பண்ணுங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிக்கிறது. ஸோ டிஸ்அசம்பிளிங் அதான் டிஸ்மேண்ட்லிங். டென்த் ஒன் ஃபாஸ்டரிங். ஃபாஸ்டரிங்னா அது ஒரு கெப்பாசிட்டி. லைக் எப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து ஒரு கஷ்டத்துலேருந்து சீக்கிரம் அவர் ரெக்கவர் ஆகி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறது ஃபாஸ்டரிங். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்டான வேர்டு வந்து என்டியூரன்ஸ். ஆண்டனியம்ஸ் ஃப்ரெஜிலிட்டினா அது வந்து திருப்பி வராமல் இருக்கிறது, ஃப்ரெஜிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு idioms. First idiom, book smart. Book smartனா someone who is academically intelligent. Second, book of life, the course of someone's life or destiny. Third one, hit the books, to study hard. Close the book on something, to stop dealing with something. To write the book on something, to be expert on a subject. Book smart na academically intelligent. Book of life na destiny, the course of one's life or a destiny. Hit the books na study hard. Close the book on something na stop dealing with something. To write the book on something na to be expert on a subject. So இன்னைக்கு phrasal verbs. So phrasal verbsல first act up. Act upனா behave or function improperly. I need to take my car to the mechanic because it is acting up again. Which means என்ன, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, இம்ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஆக்ட் அப். நெக்ஸ்ட்டு ஆட் அப்.
calculate a sum. I added up the receipts, which means கணக்கு பண்ணுறது, அதை add upன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு add up to equivalent amount, the total expenses add up to 3,500 rupees, which means equal to. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இவ்வளோ ரூபாய்க்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்கிறது add up to. அங்கே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது add up. நெக்ஸ்ட்டு add upன்றது make sense. her story doesn't add up, I think she is lying. add upனா வந்து doesn't make sense, லைக் அது வந்து add upன்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே செஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அகெயின் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 7 days முடிச்சதுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனல் ஓப்பன் இன்னும் பண்ணலை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இன்றைக்கி நான் சொல்லிடுவேன். லிங்க் வந்து இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுறேன். ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் லிங்க் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி இப்போ 3 days படித்த வெக்காபுலரியோட பிடிஎஃப் வந்துடும். அண்ட் அகெயின் இந்த 7 days நம்ம படிச்சுட்டு 7 days-ஓட வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சண்டே கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸோ தட் நீங்கள் படிக்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நான் இம்பார்ட்டண்டான வேர்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறதா நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அண்ட் அகெயின் வந்து எக்ஸாம்ஸ் வைஸ் இப்போ எஸ்பிஐயில் கேட்ட சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ், அது மாதிரி ஐபிபிஎஸ்சில் இதுவரையும் கேட்ட சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.